வணக்கம் மக்களே. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஐபிஎல் 2020 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் செரிமனி போச்சு. மேட்ச் நடக்குமா இல்ல ஓப்பனிங் செரிமனி மட்டும் தான் நடக்குமா? இதுல வேற மழை வேற பெய்யுதுன்னாங்க. என்ன ஆகுன்னே தெரியாம போச்சு. கடைசியா ஷாருக் கான் பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு. ஏய் சீக்கிரம் மேட்சை போடுங்கடா, டாஸ் எப்படா போடுவீங்கன்ற மாதிரி ஒரு 7:20 போல டாஸை போட்டு டாஸ் போடுறதுக்கே 7:20 ஆயிடுச்சு மணி. நேற்று மழை வேற பெஞ்சனால 2 டீமே டாஸ் வின் பண்ணா பவுலிங் தான் பண்ணுவாங்கன்ற ஆல்ரெடி எல்லாருக்குமே ஓரளவு ஐடியா இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பவுலிங்கே சூஸ் பண்ணாங்க. முதல் 3 ஓவர் ஆர்சிபி செமையா பவுலிங் போட்டாங்க, நல்லாவே பவுலிங் போட்டாங்க. திடீர்னு 4வது ஓவர் ரசிக் சலாமை கொண்டு வந்து ரஹானேக்கு ஒரு ஈஸியான பால்லாம் போட வச்சு ரஹானே ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு 10 ஓவர் வரைக்கும் பொலன்னு பொழந்துட்டாங்க. எங்கடா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் அவ்வளோதானா, எப்பயும் போல எக்ஸ்பெக்டேஷன் பெரிய பிளேயர்ஸ்லாம் வச்சு போயிடும் இந்த மேட்ச். இந்த சீசனும் அதே மாதிரி எப்பயும் போல தான் விளையாடுவாங்க. என்னதான் பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் ஆர்சிபியோட லக்கு தானோ அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் 10 ஓவருக்கு அப்புறம் நல்லாவே பவுலிங் போட்டாங்க. எஸ்பெஷலி குருணால் பாண்டியா வேற மாதிரி, அதுவும் தலைவன் வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு பவுன்சர் போட்டா பாருங்க, வேற மாதிரி. அடுத்த பந்தே வெங்கடேஷ் அவுட். ஆகா, வேற முகத்தை கிழிச்சிருவாங்க போல அப்படின்ற மாதிரி. சும்மா சொல்லக்கூடாது கேஸ். குருணால் பாண்டியா செமையா பவுலிங் போட்டார். அதே மாதிரி சுயா சர்மா ஒரு பால் நல்லா போறான் தலைவன், இன்னொரு பால் குத்தி ஷார்ட் வச்சா போறான், ஒரு பால் நல்லா போறான் திருப்பி ஷார்ட் பீஸா போறான். இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அதை மட்டும் சரி பண்ணிட்டேன்னா செம்மையா பவுலிங் போடலாம். அவன் நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஹேசல் தலைவனுக்கு மட்டும் அந்த அவனோட லைன் அண்ட் லென்த் செம்மையா இருக்கனால பவுன்ஸ் செம்மையாக ஆகுது. மற்ற எல்லாரும் போட்டால் நெஞ்சுக்கு வந்துச்சுன்னா, தலைவன் போட்டால் மட்டும் தலைக்கு மேலே கேகேஆர் ரஹானே அவுட் ஆனதுக்கப்புறம் மேட்ச்லேயே இல்லை சுத்தமாகவே. வந்த மிடில் ஆர்டர்ஸ் ஃபுல்லாக டக்குன்னு அவுட் ஆனாங்க. அங்குஷ் ரகுவன்சி மட்டும் கொஞ்சம் நல்லா விளாண்ட மாதிரி இருந்தது. கடைசியாக தலைவனே அவுட் ஆக்கி விட்டாங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு 220க்கு மேலே அடிப்பாங்கன்னு நினச்ச ஸ்கோர் வந்து 174லேயே முடிஞ்சு. சரி ஓகே, பேட்டிங்கில் தான் லாஸ்ட் 10 ஓவர் சொதப்பிட்டாங்க. பவுலிங்லேயே திருப்பி கொண்டு வந்துருவாங்க கேகேஆர் பவுலிங் பார்த்தா முதல் ஓவர்லேயே 12 ரன். அதோட அவ்வளோதான் கைஸ், மேட்சே முடிஞ்சு. அவங்க அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. நடுவில் அங்கங்கே விக்கெட் போச்சு, ஆனால் ரன் ரேட்டை கரெக்டாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போ பெருசாக ரன் ரேட் குறையவே இல்லை, அதனால ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. நடுவில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு கொஞ்சம் கேகேஆர் உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படிக்கல் பேட்டிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் கேகேஆர் உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு கொண்டு வந்தாங்க, ஆனால் எந்த இம்பாக்டுமே பண்ணல. ஆக்சுவலாக வைபவரும் ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு கொண்டு வந்தாங்க. அவன் வந்து கேகேஆருக்கு இம்பாக்ட் பிளேயர் இருப்பாருன்னு பார்த்தா கடைசியில் தலைவன் வந்து ஆர்சிபிக்கு இம்பாக்ட் பிளேயர் ஆகிட்டார். எப்பயும் போல தலைவன் விராட் கோலி சேசிங்னாலே தலைவன் கையில் பிடிக்க முடியாது. இந்த மேட்சும் செம்மையாக விளாண்டான். நடுவில் ரஜத் படிஜார் ஒரு கேப்டன் நாக்கு வேற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு எல்லா பக்கமும் 4 அடிச்சு ஈஸியா வின் பண்ணாங்க. ஃபைனலா ஆர்சிபி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி நல்ல ரன் ரேட்டோட வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இருக்க பேட்டிங் வச்சு பார்த்தா சின்னசாமி ஸ்டேடியத்தில் கண்டிப்பா ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. புவனேஸ்வர் குமார் எல்லாமே ஓரளவு பவுலிங் அந்த நடுவில் சின்ன தப்பு மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாவே இன்னும் ரன் கம்மி பண்ணிருக்கலாம். ஒரு 150-55 கிட்ட கொண்டு வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து புவனேஸ்குமார் வந்தா இன்னும் பெட்டராகவே இருக்கும் பவுலிங் நினைக்கிறேன். இந்த பக்கம் கேகேஆர் அவ்வளோ ஒழுங்காக இல்லை. ஆர்சிபி ஒரு வின்னிங்கோட இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்ப்போம் இதுக்கு அடுத்து மேட்ச் எப்படி போகுதுன்னு. அடுத்த மேட்ச் ஆர்எச் vs ஆர்ஆர், அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு மேட்ச் வந்து சிஎஸ்கே vs எம்ஐ. இந்த 2 மேட்சும் ரொம்ப த்ரில்லாக போகும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்ஆருக்குமே பவுலிங் கொஞ்சம் போன சீசன் மாதிரி பவுலிங் இல்லை, ரொம்ப கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. சிஎஸ்கே எம்ஐ சொல்லவே தேவையில்லை, அதுதான் ரொம்ப மெயினான மேட்ச். நான் இந்த 2 மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்றது நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.